வணக்கம். மொழி முகிர்ந்த மண், மரபு மலர்ந்த மடல், புலவர் புகழ் பரந்த பெருந்தமிழ் நிலம், பாண்டியர் புகழ் பதித்த வழியில் பைந்தமிழ் விளக்கேந்தி 125 ஆண்டுகள் அறிவொளி பொழியும் அரும்பெரும் மன்றம். மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கலை மற்றும் கீழ்திசை கல்லூரியில் செந்தமிழ் கல்லூரியின் மேனாள் செயலாளர் வழக்கறிஞர் மா. சங்கரபாண்டியனார் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு இனிதே தொடங்கி நடைபெறவிருக்கிறது. வந்தோரை வரவேற்று மகிழ்வது தமிழருடைய பண்பாட்டு மரபுகள் ஒன்று. அவ்வகையில் நிகழ்விற்கு வருகை வந்திருக்கக்கூடியவர்களை வரவேற்று மகிழ்ந்திட நம்முடைய கல்லூரியுடைய முதல்வரம்மா அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றேன். கம்பன் வடித்த மொழி, என் பாரதி கர்ஜித்த மொழி, பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்து பிறந்த மொழியாகிய அன்னை தமிழை வழங்கி என் வரவேற்புரை தொடங்குகின்றேன். மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கலை மற்றும் கீழ்திசை கல்லூரி நடத்தும் செந்தமிழ் கல்லூரியின் மேனாள் செயலாளர் வழக்கறிஞர் மா. சங்கரபாண்டியனார் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கல்லூரி என்னும் தேரெழுத்து அச்சாணியாய் நிற்கும் எங்கள் சங்க செயலரையா அவர்கள் இந்நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்பு செய்ய இருக்கிறார். ஐயா அவர்களை உளம் நிறைவுடன் வருக வருக என வரவேற்கின்றேன். எங்களை இன்முகத்துடன் வழிநடத்தும் எங்கள் கல்லூரி செயலாளர் ஐயா அவர்களையும் முன்னிலை ஆற்ற உள்ளார். அவர்களையும் வருக வருக என உளம் நிறைந்த போது வரவேற்கின்றேன். இனிய தமிழில் எளிமையாகவும் நகைச்சுவையாக பேசி பட்டிமன்ற கலையை பாமர மக்களிடம் கொண்டு சேர்த்த முன்னோடிகளில் ஒருவர். பொதிகை, சன் தொலைக்காட்சி உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகளில் பட்டிமன்ற நடுவராக இருந்து தமிழ் இலக்கியத்தை இல்லந்தோறு கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர். திருக்குறள், புறநானூறு மற்றும் அகநானூறு போன்ற செவி இலக்கியங்களுக்கு எளிய நடையில் உரைநடை எழுதியுள்ளார். தமிழக அரசின் கலைமாமணி விருது மற்றும் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல உயரிய விருதுகளை பெற்றார். இத்தகைய சிகரம் தொட்ட செம்மலே, ஆளுமையான வடிவமே, எங்கள் அழைப்பை ஏற்று உங்கள் பொன்னான நேரத்தை என் மாணவர்களுக்கு ஒதுக்கி விழாவிற்கு பெருமை சேர்க்க வந்திருக்கும் மாண்புமிகு தமிழறிஞர் சாலமன் பாப்பே ஐயா அவர்கள் இலக்கியத்தில் அறம் என்னும் பொருண்மையில் கருத்துரை வழங்க உள்ளார். ஐயா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி பேரன்புடன் வரவேற்கின்றேன். கல்வி கற்பது தவம், அதை கற்பிப்பது வரம். அவ்வரத்தை செய்து வரும் எங்கள் பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் எங்கள் அலுவலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அறியாமையை அகற்றி அறிவு கடலை காட்டும் சிறந்த விளக்கு கல்வி. அந்த கல்வியை இன்முகத்துடன் கற்க வருகை புரிந்திருக்கும் எங்கள் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி மறப்பது நன்றென்று அவ்வகையில் நன்றியை வழங்க இருக்கும் எங்கள் ஆற்றல்சார் துணை முதல்வர் அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எம் கல்லூரியின் எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு பெருமை சேர்க்கும் பெரியார் நெறியாளர் 116 முறை குருவி கொடை கொடுத்த எங்கள் வரதராஜன் ஐயா அவர்களையும், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் இலக்கிய திறனாய்வு துறையின் துணைத் தலைவராக விளங்கும் எங்கள் அண்ணன் கருப்பத்தேவன் ஐயா அவர்களையும், யாதவர் கல்லூரி மேனாள் பேராசிரியர் கி. ராமசாமி ஐயா அவர்களையும், எங்கள் கல்லூரியில் மேனாள் பேராசிரியர் ஜெயமூர்த்தி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள், தமிழ் அறிஞர்கள் அனைவரையும் வருக வருக என்முகத்துடன் வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திட்ட செந்தமிழ் கல்லூரியுடைய முதல்வரம்மா அவர்களுக்கு நன்றி. தற்போது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம். மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் ஐயா அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு சேர்க்கிறார்கள். சொல்லை செதுக்கி சிந்தனைக்கு ஒளியேற்றும் சொல்வேந்தர். சங்கத்தமிழின் சுவையையும் சமகால வாழ்வின் நெறியையும் ஒரே சொற்பொழிவில் சங்கமிக்க செய்யும் சான்றோர். சங்கத்தமிழின் சுவையையும் கம்பனின் கவிநயத்தையும் வள்ளுவனின் வாழ்வியல் நெறியையும் ஔவையின் அறிவுரைகளையும் இளங்கோவின் நீதி உணர்வையும்
பாரதியின் விடுதலை சிந்தனையையும் பாவேந்தரின் மொழிநல சிந்தனையையும் ஒரே சொற்பொழிவில் உயிர்ப்பித்து உள்ளங்களை உழுக்கும் உன்னதமான தமிழறிஞர். பட்டிமன்றம் என்பது வாதத்தின் வெற்றிக்கான மேடை அல்ல, வாழ்வின் விழுமியங்களை மக்கள் மனங்களில் விதைக்கும் பண்பாட்டரங்கம் என்பதை தன் வாழ்நாள் முழுவதும் நடைமுறையில் நிரூபித்தவர். 1000 அல்ல 1000 மேடைகளை அலங்கரித்து 7000த்திற்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்கள் வழியாக தமிழின் இனிமையையும் அறத்தின் பெருமையையும் உலகெங்கும் எடுத்துச் சென்ற சொல்லின் சக்கரவர்த்தி. அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்களின் உள்ளங்களில் தமிழ் பற்றை தீபமாக ஏற்றிய பேராசிரியர். திருக்குறளை தெருவெங்கும் ஒலிக்கச் செய்தவர். புறநானூற்றின் பெருமையை புதிய தலைமுறைக்கு எடுத்துரைத்தவர். அகநானூற்றின் அகப்பொருளை அறிவின் அணிகலன்களாய் அணிவித்தவர். இலக்கியங்களை படிக்க மட்டுமல்ல வாழவும் கற்றுத்தந்த பேராசான். தொலைக்காட்சி வழியாக ஒவ்வொரு இல்லத்தையும் தமிழின் இல்லமாக மாற்றியவர். வானொலி வழியாக வள்ளுவனின் வாக்கை மக்களின் நாள்தோறும் நெறியாக்கியவர். திரைப்படங்களில் தோன்றினாலும் அவரது உண்மையான மேடை தமிழின் இதயமே. சொல்லின் எளிமை, கருத்தில் ஆழம், நகைச்சுவையில் நயம், நடையில் நாகரிகம், சிந்தனையில் செம்மை, அறிவுரையில் அறம், இவை அனைத்தையும் ஒருங்கே தாங்கிய தமிழின் தனிப்பெரும் ஆளுமை. அவரது தமிழ் பணியை போற்றி தமிழகம் கலைமாமணி என்னும் பெருமையும் இந்திய திருநாடு பத்மஸ்ரீ என்னும் உயரிய விருதையும் வழங்கி கௌரவித்தது. ஆனால் இவ்விருதுகளை காட்டிலும் உயர்ந்தது தமிழ் மக்களின் இதயத்தில் அவர் பெற்றிருக்கும் அழியா பாசமும் அளவற்ற மரியாதையுமாகும். இன்று இலக்கியத்தில் அறம் என்னும் உயரிய பொருளில் தமிழின் தொன்மையையும் இலக்கியத்தின் ஆழத்தையும் வாழ்வியலின் விழுமியங்களையும் அறத்தின் அருமையையும் நமக்கு இனிதே எடுத்துரைக்க வருகை தந்திருக்கக்கூடிய தாமரை திரு தமிழறிஞர், பேராசிரியர், புகழ்பெற்ற பட்டிமன்ற நடுவர், சொல்வேந்தர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஐயா அவர்களை மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கலை மற்றும் கீழ்த்திசை கல்லூரியின் சார்பாக பேருவகையோடு வருக வருகை அன்போடு வரவேற்று மகிழ்ந்து வழக்கறிஞர் சங்கரபாண்டியனார் ஐயா அவர்களுடைய அறக்கட்டளை சொற்பொழிவாக இலக்கியத்தில் அறம் என்ற தலைப்பில் உரையாற்றிட அன்போடு அழைத்து முடிகின்றோம். சாந்தி தேவி அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற ஐயா பெரியவர் வழக்கறிஞர் மாரியப்ப முரளி அவர்களே, முன்னிலை வகித்திருக்கின்ற வழக்கறிஞர் தசரதராமன் அவர்களே, நன்றிகளை சொல்ல இருக்கின்ற முனைவர் சுப்புலட்சுமி அவர்களே, விழாவிற்கு மிகச் சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற முனைவர் பெருமக்கள், ஒரு புறம் பார்த்தா நம்முடைய ஈக்கி இணையர்கள் வந்திருக்கிறாங்க, அந்த பக்கம் முனைவர் ஜெயமூர்த்தி, இந்த பக்கம் ஐயா முனைவர் கருப்பத்தேவர், இந்த பக்கம் எங்களுடைய வரதராஜன் ஐயா, மற்றவர்களுடைய பேர் எனக்கு தெரியலை, அதனால் பொறுத்துக்கங்க. இருக்கிற பெரியவர்களையெல்லாம் பார்க்குற போது ஒரு வலையில் சிக்கிக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு. ஏன்னா பெரிய பார்க்கடல்கள், நூற்கடலும் பார்க்கடலுமாக நினைந்திருக்கக்கூடிய பெரிய மக்கள், இவர்கள் கூட்டத்துக்குள்ளே மிக பேராசிரியர் பெருமக்கள், அதுவும் செந்தமிழ் கல்லூரியில் பேராசிரியர் பெருமக்கள், இவர்களுடைய இடையில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இது ஒரு புகழுக்குரிய ஒரு பெரியவருடைய நினைவு அஞ்சலி. அது நினைவேந்தல் நிகழ்ச்சியாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய தொடக்கத்தை பார்க்குற போது ஒரு சாதாரண கிராமத்துக்குள்ளே, சிற்றூர் பட்டம்புதூர்னு சொல்லி விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே ஒரு சிற்றூருக்குள்ளே அவர் பிறந்திருக்கிறாரு. ஆனால் அதற்கு பிறகு அவருடைய தகப்பனார் காவல்துறையில் பணியில் இருந்ததுனால பல்வேறு ஊர்களுக்கு அங்கெங்கும் மாறுதலாக போய்கிட்டே இருந்திருக்கார். அவருடைய உயர்நிலை கல்வியெல்லாம் தேபுரித்தோ கல்லூரி, அங்கே தேபுரித்தோ பள்ளி அங்கே படிச்சிருக்கிறார் தேவக்கோட்டையில். அதுக்கு பிற்பாடு இன்டர்மீடியட் படிப்பை வந்து சிவகங்கை கல்லூரியில் படிச்சிருக்காரு. அதற்கு பிறகு பட்டத்தை படிக்கிறது வந்து மதுரை அமரிங் கல்லூரி. அவர் பட்டம் படித்து கொண்டு இருக்கிற போது நான் இன்டர்மீடியட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக அவரை நான் அறிவேன்.
நன்றாகவே அறிவேன். மிகச்சிறந்த ஆங்கில பேச்சாளர். அவருடைய தமிழ் பேச்சை நான் கேட்டதில்லை. அப்போ ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க. மிகச்சிறந்த ஆங்கில பேச்சாளர். அந்த ஆங்கில பேச்சு காரணமாகவே அவருக்கு பல்வேறு வாய்ப்புகள் கிடைச்சிருந்திருக்கு. எங்கள் கல்லூரியிலேயே அவருக்கு ஒரு மிக சிறப்பான அங்கீகாரம் இருந்தது. ஒரு எந்த போர்க்களமாக இருந்தாலும் அவர் அந்த பேச்சு வேலைக்கு வந்துடுவார். அது மட்டும் இல்லை, அவர் அந்த காலத்திலேயே திராவிட இயக்கங்களில் ஈடுபாடு உள்ளவர். திராவிட இயக்கங்களில் ஈடுபாடு இருந்ததுனால பல காலம் அந்த வழியில் வந்திருக்கனால அது ஒரு லாபம் என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னால், 1997 கலைஞர் ஆட்சிக்கு வந்தபோது அவங்க இங்கே செயலராக இருக்காங்க. செயலராக இருந்ததுனால என்ன வாய்ப்பாகி போச்சு, இந்த கல்லூரிக்கு 46 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க. அந்த 46 லட்சம் ரூபாயை வாங்கி இந்த கல்லூரிக்கு மிகச் சிறப்பான கட்டடங்கள் கட்டுறதுக்கு, நூலகம் கட்டுறதுக்கு, அலுவலர்கள் அறை அது கட்டுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மிகச் சிறப்பான ஒரு பணியை அவர் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் எந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளேயும் உறுப்பினராக இருந்திருக்கார். எல்லா பல்கலைக்கழகங்களையும் உறுப்பினர். வழக்கறிஞராக இருந்ததுன்னா சாதாரணமாலாம் இல்லை. அவரை வழக்கறிஞராக அறிமுகம் பண்ணுறவர், பயிற்சி ஆட்களாக அறிமுகம் பண்ணுறவர் குப்பையர்னு ஒரு பெரிய வழக்கறிஞர் அந்த காலத்தில் இருந்திருக்கார். அவரிடத்தில் போய் சேர்றதா இருந்தால் பெரிய காரியம். அப்படி சேர்வது என்பதற்கு பெரியவர், பெரும் பேச்சாளர். நீங்கள் எத்தனை பேர் ஐயா பெரியவர் சுதந்திர வீரர் முத்துராமலிங்க தேவரையருடைய பேச்சை நீ கேட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது. நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய பேச்செல்லாம் வீரம் செறிந்த பேச்சு. அந்த தலைமகன் இவருக்கு சிபாரிசு பண்ணி பரிந்துரை போட்டு அவர் அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டுருக்கிறார். அதனால் சட்ட படிப்பு படித்த அவர் சட்டத்து துறையில் மிக சிறந்து விளந்திருக்கிறார். இப்படி விளங்கியதுனால இந்த கல்லூரிக்கு மிக நன்மைகள் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு புகழுக்குரிய அவர் கடைசி வரைக்கும் இதில் இருந்திருக்கிறார். நம்ம அந்த இது நூலகத்துக்குள்ளே சட்டுன்னு மறந்து போகுதெல்லாம் விக்டோரியா நூலகத்துக்குள்ளே அவர் உறுப்பினராக செயலாளராக இருந்திருக்கார் 4 ஆண்டுகள். இப்படி பல்வேறு பணியாற்றியிருப்பதும் திறமிக்க செயலாளராக இருந்ததும் கடைசி காலம் வரைக்கும் இங்கே செயலாளராக இருந்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு புகழுக்குரிய ஒருவரை நினைப்பது என்பது எதற்காகன்னு சொன்னால், அப்படிப்பட்ட மனிதர்கள் திரும்ப வர வேண்டும், நாமும் அதுபோல் ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கணுன்றதுக்காகத்தான் இந்த நிகழ்வு வைக்கிறது. திரும்ப திரும்ப ஒருத்தர் என்ன இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்களே நினைக்கக்கூடாது. எதுக்காக இதை வைக்கிறது அப்படின்னா, நாமும் இந்த பெரிய மனிதரை போல நாம் வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள் மலர வேண்டும் என்பதற்காக இதை வச்சுருக்கிறாங்க. இது நிகழ்வில் அவரை பற்றி பேசுவதோடு கூட நாம் இலக்கியத்துறை சார்ந்த மக்கள் அல்லவா, என்னதான் இருந்தாலும் ஒரு இலக்கியம் நமக்கு ஒரு ஆறுதல். அந்த இலக்கியத்தை பற்றி அது என்ன சொல்லுது, அதனுடைய அறம் என்ன சொல்லுது, இலக்கிய அறம் அப்படின்றத பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன நிகழ்வு. இதை பற்றி நாம் கொஞ்சம் ஒரு சில பேசணும் அப்படின்னு ஐயா வரதராஜன் தான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டார். சரி, அது என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கலாம் அப்படின்னு. எங்களுக்கு வயதாகி போச்சா, ஆனாலும் உங்களுடைய இளமைகளுக்கு இடையில் இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணுங்க. அதுக்காக யோசித்து என்ன சிந்திக்கலாம், எப்படி யோசிக்கலான்னு. இலக்கியம் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு இலக்கை உடையது, அல்லது இலக்கை நோக்கி பயணிப்பது, இலக்கை சுட்டுவது. அதுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது. இது சொல்லிச்சுன்னா சும்மா வரும் படிச்சுட்டு போகிறதில்ல. அதை படித்து முடித்தோம்னா ஏதாவது ஒன்று நமக்கு கிடைச்சிது, ஒரு பலன் கிடைச்சிது, அப்படி வரணும். அதில் அறம் சுட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இலக்கை சுட்டு போகுது இல்லையா, அதில் அறம் சுட்டுதுன்னா என்ன சொல்லுது? அது அறம் அப்படின்னா அரு ப்ளஸ் அம்பு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் புலவர்கள்ட்ட போனோம்னு சொன்னால், அரு என்பது பகுதி, அம் என்பது விகுதி அப்படின்வாங்க. அப்போ தான் நம்ம பயிலை சொல்லுவாங்க, இப்போ தானே நம்மளை கொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா
இந்த இலக்கணம் வந்த உடனேயே நமக்கு ஒரு நெருக்கடி வந்துடும். அதில் அறம் என்பதற்கு அரு ப்ளஸ் அம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அறம் என்பது உலகம் முழுக்க நினைக்கிற பார்க்குறான், எல்லா நாடுகளும் நினச்சி பார்த்துறான். நம்ம ஊரில் கவிதை பாடுகிறவன்லாம் அறம்னு சொல்ல மாட்டான், அரண் அப்படின்னுவான். அது கேட்டால் நகர மகர போலி அப்படின்னு அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லி வச்சுருப்பான். ஆக அரண் அறம். அப்புறம் அதுக்கு பார்த்தா இவங்க இஸ்லாமியர்கள்ட்ட போனோம்னா சதகா அப்படின்வாங்க. இஸ்லாமியர்கள் சதகா அப்படின்வா. வடமொழிக்காரர்கள் தர்மா. அது நம்ம குறிப்பாக சொல்ல போனால் பௌத்தம் தான் தம்மம் சொல்லும். தம்மம் என்பது தர்மம் தான். வடமொழியில் அதை தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் அதுக்கு சரியான சொல் இல்லை அப்படின்றான். அதுக்கு ஒரு சொல்கிறாங்க, பெர்ச்சு அப்படின்னு ஒரு சொல். ஆனால் அது தர்மத்தை சுட்டி காட்டுவது என்பது இல்லை. ஏன்னா அவங்க தர்மத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. அது ஒரு முரட்டு நாடு. அந்த பனிப்பிரதேசத்துக்குள்ளே அவனுக்கு அதெல்லாம் அவன் ஞாபகத்துக்கு வரலை. அவனுக்கு கிடைச்சது அடிக்க போக வர வெட்டு குத்து தான். அதனால் அவங்க இதை பற்றி அவங்க யோசிக்கலை. அதனால் தர்மம் அப்படின்னு சொன்னால், அறம் என்று சொன்னாலே இத்தனை சொற்கள் இருக்குது. ஆனால் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எல்லா சொல்லுக்கும் அர்த்தம் அதே தான், அதே ஒரே அர்த்தம்தான், தர்மம் தான். அப்போ தர்மம்னா எப்படி? யார் சொன்னதுக்கு அந்த தர்மம்? இலக்கியம் செய்கிறது யார்? நீங்களும் நானும் தான் இலக்கியம் செய்கிறோம். நாம் இலக்கியம் செஞ்சோம்னா அதில் எப்படி தர்மத்தை போய் சொல்லிவிடுவோம்? நம்ம தர்மம் சொல்லிடுவோமா? நம்முடைய வயதுக்கு, நம்முடைய பண்பாட்டுக்கு, நாம் வாழுகிற காலத்துக்கு ஏற்றாற் போல தான் அறத்தை சொல்ல முடியும். அறம் என்பது சும்மா உடனே டக்குன்னு. ஏன்னா அது எப்படின்னா, பெரும்புலவர் பெருஞ்சித்திரனார், பாவலர் பெருஞ்சித்திரனார் இருக்கார். அவர் அறத்தை பற்றி ஒரு 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 டெஃபனிஷன், ஒரு கூறு அவர் ஒன்று சொல்கிறார், இலக்கண கூறு சொல்கிறார். என்னவா, மனிதன்றது ஒரு மரம், மனித காடு. அந்த மரம் காடு இருக்கு. அது காலம் என்கின்ற நிலத்தில், இந்த நிலத்தில் வெப்பம் அப்படின்ற வாழ்க்கை அந்த சூட்டில் மக்கி மண்ணாகி போகுது. மண்ணாகி போய் 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 கடைசி என்ன ஆயிடுது? அது வைரமாக மாறுது. அந்த வைரக்கற்கள், அந்த அவர்கள் சொன்ன அத்தனை காலத்தில் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த கருத்துக்கள் வைரங்களாக மாறி ஒளிக்கற்றைகளாக விடுகிறது அல்லவா, அதுதான் அறம் அப்படின்னார். அறம் என்று சொல்வதற்கு அவர் ஒரு இலக்கணம் சொல்கிறார், இதுதான் அறம் அப்படின்னு. அப்போ எல்லாருக்கும் பொருந்தணும். ஒரு அறம்னு சொன்னால் எனக்கு மட்டும் பொருந்துவதாக இருக்கக்கூடாது, உலகம் முழுமைக்கும் பொருந்தணும். தர்மமாக இருக்கணும், அது நீதி நெறி தழுவியதாக இருக்கணும். அப்படி இருப்பது யோசித்து செய்ய வேண்டிய விவகாரம். ஏன்னா மனுஷன் என்ன செஞ்சிடுவான்னு சொன்னால், இருக்கிற போதே அறத்தை அவன் சொந்த விஷயத்தை கூட நடத்திடுவான். மனிதனுடைய இயல்பு அதுதான். இப்போது ஒரு விஷயத்துக்கு சொல்லணே, இப்போ நமக்கு தெரிஞ்ச அறம்னு சொன்னால், சிலப்பதிகாரத்தில் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றா ஆவது, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுதல், ஊழ்வினை உறுத்து ஊட்டுவது. இந்த 3 தான் அதில் சொல்லக்கூடிய அறம். அங்கே சொல்லக்கூடிய அறம் இந்த 3 தான். ஆனால் இந்த அறத்தை என்ன சொல்கிறேன்னா, இந்த தெளிவான அந்த அறம் இருக்கிற போதே நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். நூலுக்குள்ளே போனோம்னு சொன்னால், கடற்கரையில் காடல் வரி பாடுறான் கோவலன். அவன் ஒரு ஜாலி மூடில் போயிருக்கான். அப்படி தான் போனால், அங்கே போன போது இந்த பொண்ணு ஆடுற ஆட்டம் இருக்குது பாருங்கள், மாதவி ஆடுற ஆட்டத்தில் பல பேர் பார்க்குறான். எல்லா பையனும் அவளை பார்த்து, ஆஹா என்னையா இது, ஒரு வயசுக்கிட்ட சிக்கிக்கிட்டாளேவா. ஏன்னா அவள் 1500 பொற்களஞ்சி கொடுக்க விலைக்கு போகிறவா. ஒரு நாளைக்கு அவளுக்கு வாடகை 1500, 1500
பொற்களஞ்சி. அவன் ஒரு நாளைக்கு அவளுக்கு கொடுக்கணும். ஆனால் இப்போ போய் எங்கே இப்படி பணத்தையும் கொடுத்துட்டு இவன் கூட்டி வச்சுக்கிட்டான். அதனால் அவங்க எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குற பார்வை விதமாக வித்தியாசமாக இருக்குது. இவங்க எல்லாரும் பார்க்குறான்றதை பார்த்த உடனே அவனுக்கு பொறுக்கலை, யாருக்கு, கோவலனுக்கு. அதனால் அவன் என்ன செஞ்சிட்டான்னா, கொஞ்சம் இவளை சீண்டி விடணும்டா, ஏன்னா இவன் எதுக்கு வந்து ஆடுறான், நம்ம தான் இருக்க முடியும், எதுக்கு இங்கே வந்து ஆடணும் அப்படின்ன மனப்போக்கில் ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறான். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது வச்சு, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி அப்படின்றான். என்ன செய்திருக்கிற சொல்கிறான், ஏ காவிரி பெண்ணே, காவிரி பெண்ணே, உன் காதலன் இருக்கிறானே, அவன் உன்னைய விட்டுட்டு கங்கைக்கு போகிறான். அந்த கங்கையை அவன் சுவீகரிச்சுக்கிறான், கைவசப்படுத்திக்கிறான். அப்படி கைவசப்படுத்திக்கிட்டான்னு சொன்னால் நீ ஒன்றும் கோவப்படுறதில்ல. ஏன், நீ கற்புள்ளவா, கற்புள்ளவ வந்து கணவன் எப்படி போனாலும் கண்டுக்கிற மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி இவன் அவளை குத்தி விடுற மாதிரி ஒரு பாட்டு பாடுறான். இப்போ அவன் பாடுற அறம் என்னவா இருக்குது, இப்போ அறத்தை பார்க்கணும் இல்லையா. அறம்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல அவனுடைய போக்குற அறம் என்பது கற்பு என்பது தான் அறம். அதாவது அவன் எப்படி, இவன் எப்படி இருந்தாலும் அவன் அதுக்கு இசைந்து இருக்கணும் அப்படின்றான். அவன் சும்மா இருப்பாளா, அவன் விவரமான ஆள். அவன் பார்த்தான், மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப, மணிப்பூ ஆடை அது போர்த்து, கருங்கையற்கண் விழித்தொழுகி நடந்தாய் வாழி காவேரி. ஏ காவேரி, உன்னோட பார்த்தா வண்டுகள் எல்லாம் மேலே, ஏன்னா பூக்கள் எல்லாம் மேலே மிதக்குது, அந்த பூக்கள் இருக்க தேர்ந்துளியை அள்ளி உண்பதற்காக வண்டுகள் எல்லாம் வந்து வச்சு கிடக்கு. அந்த சூழலில் மீன்கள் எல்லாம் ஒன்று நெளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது பொறுத்து கருங்கயற்கண் விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி. கருங்கயற்கண் விழித்து ஒல்கி நடந்த எல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி. நான் ஏன் அப்படி போய்கிட்டு இருக்கேன் காவேரி சொல்லுதான், ஏன் அப்படி போய்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் போகிறதுக்கு காரணமே என் கணவன் கற்புள்ளவன், அவனுடைய செங்கோல் வளையாது, ஒரு நாளும் வளையாது, அவன் நேர்மையானவன் என்பதனால தான் நான் இந்த அளவுக்கு ஒழித்து ஒல்கி நடந்து குலுங்கி சிரித்து நடந்து போகிறேன் அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறான். இது ரெண்டு பேருடைய தத்துவத்தை பாருங்கள். இவன் என்ன சொல்கிறா, கற்புன்றா, அவன் கற்புன்றான், இவன் செங்கோல் அப்படின்றான். இந்த ரெண்டில் இவளுடைய அறம் வேறு மாதிரி இருக்குது, அவனுடைய அறம் வேறு மாதிரி இருக்குது. அப்படின்னா காரணம் என்ன, சொல்ல வருகிற ஆள் உள்ளம் என்ன அளவுக்கு பண்பட்டு இருக்கிறதோ அப்படித்தான் அறமும் இருக்கும். இன்னும் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா இது திடீர்னு அறம் வந்து யாருன்னு சொல்லி கொடுக்குறதா. இப்போ கிறிஸ்தவ இலக்கியங்களில் அசிரீரின்னு ஒன்று இருக்கும். தேவலோகத்திலிருந்து செய்தி, இவர் இந்த தேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வானலோகத்திலேருந்து சத்தம் வருமா. யாரா கேட்டது அப்படின்னா, இப்படி திரும்பி பார்த்து கேட்குறேன், யாரா கேட்டதுன்னு கேட்குறேன். போதகர் சொல்லுவார், பேசாமல் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது, கேள்வியை கேட்கக்கூடாது. அப்போ கற்க கசடரனை எதுக்கு சொல்லித்தர்றேன்? நீ கேள்வி கேட்குறதா தானே கசடரை கற்க முடியும். நீ கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஊரில் வந்து இறையனார் கலவையில்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலவையில் நம்ம ஊரில் நடந்த கலவையில் தான் அது. அதை கேட்குறாரு ஒருத்தர், இது யாருங்க எழுதுனது அப்படின்னு. யார் எழுதுனதுன்னு கேட்ட உடனே அதுக்கு சொல்கிறாங்க, அது கொஞ்சம் நீளமான பேர், அதனால் குறித்து வச்சுட்டு வந்தேன்.
மால்வரை புரையும் மாடக்கூடல் ஆலவாய், மால்வரை புரையும் மாடக்கூடல் ஆலவாய், பால்புரை பசுங்கதிர் குழவி திங்களை குறுங்கண்ணியாக உடைய அழல் அவிர் சோதி அருமறை கடவுள். இது யார் எழுதினது? இது அருமறை கடவுள் எழுதினார். அவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு தான் இத்தனை வர்ணனை. நம்ம மதுரையை சொல்கிறான், மால்வரை புரையும் மாடக்கூடல்றானா. மலைகள் இருக்கு பாருங்க, மலையை போல் இருக்கக்கூடிய மாடங்கள், அப்படிப்பட்ட மாடங்கள் இருக்கக்கூடிய மதுரை. அந்த மதுரையில் இருக்கக்கூடிய இவர் இறை சிவபெருமான் அவர் எப்படிப்பட்டிருக்கிறாரு? அவர் குறுங்கண்ணி ஒரு மாலை போட்டிருக்காரு. எதை? நிலாவை. அவர் எழுதினதாக்கும் இந்த நூல் தான். இப்போ நம்ம திரும்ப எப்படி கேட்பீங்க? இதை இவர் தான் எழுதினார்ன்றது யாருக்கே தெரியும். இது எப்போ எழுதினார் அதை கேட்காத. எப்போ எழுதினார்ன்றது கேட்கப்படாது. அதுக்கு கிடையாது. ஏன் இது சரிங்க, எங்கே யாருங்க இது, எந்த அவையில் இவர் பாடினாருங்க, இந்த நூலை சொன்னாருங்க, யாருங்க இதை கேட்டாங்கன்னா, இது நல்லது கெட்டதை பற்றி நமக்கு தெரியணும்ல. அப்படின்னா அது எப்படி? எழுதினவர் யார்? சிவபெருமான் எழுதினது பெரியது. அவரில் முனைவன் தன்னால் செய்யப்பட்டது, இது இறைவனாலேயே செய்யப்பட்டது. அப்படின்னா அதை போய் நீ குற்றம் எப்படி பார்ப்ப? அப்போ இப்படிப்பட்ட ஒரு நூலை நீங்கள் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதில் அறம் சொல்கிறதெல்லாம் அறம். இறைவன் எழுதிட்டது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அறம் தானே. ஆனால் நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி ஆகும்? முடியாது, அறம் ஆகாது. ஆனால் அறமாக இருக்குதுன்னு சொல்லி மற்றவன் நினைக்கிறான். நான் ஒரு காரியத்தை சொன்ன ஒருபாடு இங்கே இருக்கக்கூடிய ஒரு 10-100 பேர் சரியாக தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அறம். ஒருவர் சொல்லி 1000 மக்கள் ஒரு சேர ஒன்றாக நிற்கிறாங்க அப்படின்னா அது அறமாகும். ஆனால் அதுக்கு காலம் வரணும். எளிதான விஷயம் காலம் வராது. ஒரு குறிப்பாக ஒன்று சொல்கிறேன்னே, கேரள மண்ணில் நாயாடிகள்னு ஒரு பிரிவினர் இருந்தாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரள மண்ணில் நாயாடிகள், அவங்களுடைய ஜாதி நம்ம சொல்கிறோம்ல, அது நாயாடிகள். நாயாடினா வேறு ஒன்று, நாய்களை தின்ற ஆட்கள். அவனுடைய உணவே என்ன அப்படின்னா, அவன் ஊருக்குள்ளே வர முடியாது, ஊருக்குள்ளே அவன் இருக்க முடியாது. எங்கேயாவது வீட்டு வெளிகளுக்கு பின்னாடி கொல்லப்புறம்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். வீட்டுக்கு வெளி சுற்றுப்புறத்தில் கொல்லப்புறங்களில் அந்த பக்கத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய செத்து கிடக்கிற பெருச்சாளி அல்லது நாய்கள், இந்த நாய் உயிரோடு வந்தாலும் நாய் வந்தாலும் பிடிச்சிருவான். நாய்கள் அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய எச்சி இலை இதுதான் அவங்க சாப்பாடு. அப்படிப்பட்ட நாயாடிகள். அவன் ஊருக்குள்ளே யாரும் அவனை பார்த்துட்டான் அப்படின்னா அவனை உயிரோடு விட மாட்டாங்க. ஊரே கூடி கல்லை விட்டு எரிஞ்சு கொண்டுருவாங்க. அன்றைக்கி அந்த ஒரு சட்டம் அங்கே கேரளாவில் அது இவர் தான் சொல்லுவார், பைத்தியக்காரங்களுடைய தேசம் விடானுவார் விவேகானந்தர். கேரளாவை பற்றி ஒரு காலத்தில் இது பைத்தியக்காரங்க தேசம் விடாது அப்படின்னு. அவ்வளவு மூடர்கள் மலிந்திருந்த நகரம் அது அந்த காலத்தில். அதில் இப்படிப்பட்ட மக்கள் எரிஞ்சு கொண்டுருவாங்க, ஆட்களை கல்லை விட்டு எரிஞ்சு கொண்டுருவான். அந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு பாதுகாப்பு எங்கடா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா திருவனந்தபுரத்தில் தான் பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா அங்கே அரசாங்கம்னு ஒன்று இருக்குது, கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லி 50,000 மக்கள், ஒருவர் 2 பேர் இல்லை, 50,000 பேர் திருவனந்தபுரத்துக்கே வந்து சேர்ந்துட்டான். அப்படி ஒரு கூட்டம் நாயாடிகள். இந்த நாயாடிகள் அது வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா, வேறு ஆட்கள் தங்களை கல்லறிஞ்சு கொண்டுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே காட்டுக்குள்ளே சோலைகளுக்குள்ளே போய் பூந்து ஒளிஞ்சிக்கிடுவாங்களாம். அங்கேயும் வந்தால் தங்களை கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி குழிகளுக்குள்ளே பதுங்கி இருப்பாங்களாம். பள்ளம் பறித்து அதுக்குள்ளே குளிஞ்சிருப்பாங்களாம். இது எவ்வளோ காலமாக அது நடந்திருக்கு. வெள்ளைக்காரர்கள் வருகிறது வரைக்கும் இது நடந்திருக்கு.
யாருக்கும் இதை பற்றி சிந்தனையே இல்லை. அவர்களை கொல்லுவதும் அழிப்பதும் என்பது சரிதான், இது தர்மம். அன்றைக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தான்னா அது தர்மம் நினச்சான். அவனை உள்ள விடுற கொண்டு போடுறான் அப்படின்னு கேட்டான். ஆனால் பாரதிதாசன் ஒரு புலவன் இருந்தான். அவருக்கு இந்த செய்தி தெரிய வருது. தெரிஞ்ச வந்த ஒருபாடு அவர் என்ன செய்றாரு, பள்ளம் பறிப்பாய் பாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துக அழுந்துக. ஏன் பள்ளம் பறிச்சுக்கல உள்ளே உட்காந்துருக்காங்க. அதனால் சொல்கிறார், பள்ளம் பறிப்பாய் பாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துக அழுந்துக. பள்ளந்தண்ணில் வீழும் பிள்ளை பூச்சியே அழு இழு அஞ்சி குனி புரற்று கண்ணங்கருத்த இருட்டின் கரையே தொங்கும் நரம்பின் தூளே இதை கேளு. மனிதரில் நீயும் ஒரு மனிதன் இமைதர எழுந்து நன்றாய் எண்ணுவாய். தோளை உயர்த்து சுடர்முகம் தூக்கு மீசையை முறுக்கி மேலே ஏற்று எழுந்து நின்று பாரடா எங்கும் பாரடா இப்புவி மக்களே. என் குலம் என்று உன்னை தன்னுடன் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள். அறிவு விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுந்து மக்களே என்று பாடுகிற அந்த பாட்டு இருக்கு பாருங்க. அந்த அறம் வருவதற்கு எவ்வளவு காலமாகிருக்கு. இப்போ அறம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் பார்த்தாங்கல்ல, எல்லாம் கடவுளை கும்பிட்ட சாமி தான் நம்ம ஆட்கள். ஆனால் ஒரு மனுஷனை கல்லெறிஞ்சு கொள்ளலாம். இங்கேயும் கொள்ளறிஞ்சு கொண்டான், அங்கே இதில் யூதர்களும் கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. அங்கே யாராவது ஒரு பொம்பளை கொஞ்சம் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் உடனே கல்லெறிஞ்சு கொண்டுடுவான். அந்த கல்லெறிஞ்சு கொண்டு தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டுட்டு வராங்க ஒரு பொம்பளைய. அவர்கிட்ட கேட்குறான், இவளை கொல்லணும், நம்ம சட்டம் கொல்ல சொல்லுது, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். அவர் இப்படி அந்த பொம்பளை பார்க்குறாரு, இவங்களையும் பார்க்குறாரு. ரொம்ப நேரம் கழித்து பார்த்துட்டு கீழே உட்காந்து இப்படி எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாரு, உங்களில் குற்றம் இல்லாதவன் உங்களை கல்லெறிஞ்சு கொள்ளுங்கடான்றார். ஆனால் அவங்க புத்திசாலியாக இருந்திருக்காங்க, நல்லவங்களாக இருந்திருக்காங்க. நம்மளை மாதிரி இருந்தோம்னு சொன்னால் நீ யோக்கியம் போயா, நாங்கள்லாம் யோக்கியம் தாயா, நம்ம கல்லை விட்டு எரிஞ்சிருப்போம். ஆனால் அவங்க புத்திசாலியாகவும் நல்லவங்களாகவும் இருந்திருக்காங்க, கல்லெறியாகவும் போயிட்டான். கல்லெறிஞ்சு கொள்ளுகிற வழக்கம் என்பது எல்லா இடங்களிலும் இருந்திருக்கு. ஆனால் மனிதனை எதிர்த்து கல்லெறிந்து கொள்ளுவதுன்னு பாருங்க, அதை எதிர்த்து பாடுவதற்கு ஒரு அறம் வரணும் இல்லையா? அந்த அறம் எவ்வளோ காலம் கழித்து வருது பாருங்க. அப்போ அறம் வருவது என்பது காலத்தை பொறுத்து இருக்கு. ஏன்னா காலம் இல்லாமல் எந்த யுகத்தில் இது நேற்று வரைக்கும் 2 வயசு பிள்ளைக்கு பாரதி எழுதுகிறாரு, தாயின் மடியில் பால் குடிச்சிக்கிட்டு இருக்க பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கல்யாணத்தை கட்டி வச்சுருவாங்களாம். பாரதி எழுதுகிறாரு, தாய் மடியில் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு கல்யாணம். ஏன் அப்படின்னா அது கற்போடு இருக்கணுமா. அப்படி இருக்குன்னா அதனால தான் அதை திருமணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு இன்னும் அந்த அடுத்த கட்டத்துக்கு அது வரப்போகுது. நம்ம ஊர்லேயும் அது இன்னும் கொஞ்சம் கழிச்சுக்கிட்டு வந்துடும், சீக்கிரத்தில் வரும் அது. ஏன்னா ஒவ்வொரு கட்டமாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் கல்லெறிந்து கொள்ளுகிற கதை பாட்டு பாடுறாங்க பார்த்தீங்களா. இப்படி பாடுவதற்கு அறம் பாடுவதற்கு காலம் வரணும். அந்த காலம் வருவதற்கு ஏற்ற சூழலும் வரணும். மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நேற்று இருந்து அறம் இல்லை இன்றைக்கி. நேற்று நம்ம ஊரில் இப்போ ஒரு சின்ன இது கேட்டுக்கிறேன். நேற்று இந்த இரவு கால்பந்து விளையாட்டத்தை பார்த்து எத்தனை பேர் இருக்காங்க நம்மள? கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். தயவுசெய்து ரொம்ப குறைச்சலாவில் தெரியுது, ஒரு 5-6 பேர் தான் தெரியுது. அதான் நம்ம ஊரில் லீவ் விடலை. கேரளாவில் லீவ் விட்டான்ல, கேரளாவில் லீவ் விட்டுட்டா. அது காரணம் விளையாட்டில் நமக்கு கிரவுண்டு இல்லை, அது ஒரு காரணம். நமக்கு நம்ம பிள்ளைகளே குறை சொல்ல முடியாது. நமக்கு ஏற்ற கிரவுண்டுகள் இல்லை, அதுக்கான வசதிகள் இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு விளையாட்டை பார்க்கணும் அப்படின்றது இதிலே பார்க்குறதுக்கு கூட நமக்கு விருப்பம் இல்லையே. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே.
லீவ் விட்டுருந்தால் பார்த்துருப்போம் சார்னு வாங்கின பிள்ளைய இல்லைங்களா? சரி, ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றாற் போல் ஒரு நீதி இருக்கும், அறம் இருக்கும். ஒன்று தேவைப்பட்டால் தான் அது ஆகும், தேவைப்பட்டால் தான் இது நடக்க முடியும், செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. இப்போ பாரதி ஒரு காலம் ஒரு நமக்குள்ளே வச்சுக்கிடுவோம், நமக்குள்ளே எல்லாருக்குமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது, நமக்குள்ளே எல்லாருக்குமே ஜாதிகள் இல்லை என்பது தெரியும். அது ஒரு பொய்மை தோற்றம் அப்படின்றது தெரியுது. ஆனால் நமக்கு சொல்லி வச்சுட்டாங்க, நம்ம வீட்டில் அப்பாவும் அம்மாவும் சொல்லி வச்சுட்டாங்க இல்லையா? சொல்லி வச்சுட்டா நமக்கு அதை விட்டு வெளியேற முடியுமா? இன்ன வரைக்கும் நம்ம வெளியேறி இருக்குமா? ஏன் நினச்சி பாருங்கள், நம்ம மனசுக்குள்ளே ஜாதியை விட்டு வெளியேறது கடினம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு காலம், இந்த காலம் வர வேண்டும்ன்றது சொல்கிறேன். வெள்ளைக்காரன் வந்த பிற்பாடு இந்த ஊருக்குள்ளே ரொம்ப நெருக்கடி வந்துச்சு. என்ன நெருக்கடி அப்படின்னா, அவன் எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுக்க ஆரம்பித்தான். இந்த தெருவுக்குள்ளே வரக்கூடாது, இந்த கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலங்களெல்லாம் அவன் தவிடுபொடி ஆக்கினான். அப்படி தவிடுபொடி ஆக்கினதுனால இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம், கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம்னு பெருக ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த ஊருக்குள்ளே சாமி கும்பிடுவதையே தொழிலாக வைத்துக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய மக்கள், அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இதை எதிர்த்து புரட்சி பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஆள் வேணும், தொழிலுக்கு ஆள் வேணும், கும்பிடுவதற்கு ஆள் வேணும், காணிக்கை போடுறதுக்கு ஆள் வேணும். அப்போ இதை எதிர்த்து செய்கிறதுக்கு என்ன செய்கிறது? இவங்களே வெள்ளைக்காரனை எதிர்க்கணும்னு சொல்லி முதல்ல எதிர்க்க தலைப்பட்டாங்க. என்ன சொல்லி எதிர்க்கிறது? அவன் எதுக்கிறனா எதை சொல்லி எதுக்கிறது? அவன் அந்நியன் அவனா? சரி, அவன் என்னை உள்ளுக்கு வீட்டுக்குள்ளே வாண்டுறான், நீ என் வீட்டுக்குள்ளே வர வேண்டாம்ன்ற. அவன் அந்நியனா நீ அந்நியனா? சிக்கல் வருதில்ல? ஒரு யோசித்து பாருங்கள். அவன் அந்நியனா நீ அந்நியனா? அவன் என்னைய வான்னு கூப்பிட்றான், இந்த கோயிலுக்கு வான்றான், நீ என்னோட உட்காந்து சாப்பிடுன்றான், நீ எனக்கு கூட்டிய வராதுன்ற, என் வீட்டு பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்கிற. இது ராமானுஜர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ராமானுஜர் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு கலைஞர் டிவியில், அதை பாருங்கள், அதை தயவுசெய்து. அதில் இந்த நிகழ்ச்சிகள்லாம் வருது, இந்த கோயிலுக்குள்ளே வர்றது. அதுபடி இப்போ சின்ன பையனை கோயிலுக்குள்ளே வர்றது ஒரு கதை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக அவன் கேட்குறான், அவன் வான்றான், நீ வர வேண்டாம்ன்ற. அவன் என்னை சமமாக வச்சுருக்கிறான், எனக்கு மரியாதை கொடுக்குறான், பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றான். நான் சாப்பிட்றத நீ சாப்பிட்றத நான் பார்த்தா தீட்டுன்ற, நான் சாப்பிட்றத நீ பார்த்தா தீட்டுன்ற, நான் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்ற. நான் என்ன செய்வேன்? நான் அவங்ககிட்ட போகிறேன் அப்படின்றான். இப்போ என்றைக்கு அங்கே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ இவனுக்கு பிழப்பு நடத்துறதுக்கு வேணுமே, இவன் கோயில் நடத்துறதுக்கு பூசாரியாக வரணும்ல. அப்போ என்ன செய்யானா, இல்லை இந்த வெள்ளைக்காரனை முதல்ல ஒழிச்சா தான் சுதந்திரம் வரணுன்றதுக்காக பாடலை அவங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா சுதந்திரம் யாருக்கு? யார் சுதந்திரம்? எனக்கு சுதந்திரம் இருந்துச்சு அந்த நாட்டில்? என்னுடைய திருக்கல்யாணம் நடக்க முடிஞ்சதா? இல்லை, சுதந்திரம் எனக்கே இல்லையே. அப்போ யாருக்கு சுதந்திரம் கேட்டிருக்கிறான்? சிலருக்கு சிலர் சுதந்திரம் கேட்டாங்க. அந்த சிலருக்கு சுதந்திரம் கேட்குற போது அவனுக்கு துணைப்பட ஆள், எதுக்கிறதுக்கு ஆள் வேண்டியிருக்குது. அப்போ தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், துணைப்படையாக நம்மளையெல்லாம் தேடுறதுக்கு வந்துடுறாங்க. நம்ம எல்லாம் இந்தியா ஒன்றாவாக இருந்துச்சு அன்றைக்கி? இல்லை, இந்தியா ஒன்றா இல்லை. ஏன்னா அன்றைக்கி இந்தியா அன்றைக்கே ஒரு புறம் பார்த்தா பிரிட்டிஷ்காரன் முழுக்க வங்கத்திலேருந்து அப்படி சுற்றி அடித்து இந்தியா தமிழ்நாடு முழுக்கெல்லாம் முடிச்சிட்டான். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ஃப்ரெஞ்சுக்காரன் நிற்கிறான், இன்னொரு பக்கத்தில் பார்த்தா போர்ச்சுகீஸ் நிற்கிறான். இப்போ இந்த 3 பேரும் போட்டது போக 562 சில்லா கிடக்கு துண்டு, 502 சமஸ்தானம் சின்ன சின்ன துண்டு. இப்போ இப்படி இருக்க போகிறீங்கன்னா உடஞ்சி கிடக்கக்கூடிய இந்தியாவை
ஒன்றா ஒட்டணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இல்லையா? அப்படி கிளம்புற போது எது தடையாக நிற்குது? இப்போ தான் இந்த பிரச்சனை இப்போ தான் வருது. எது தடையாக நிற்குதுன்னா, எல்லாரையும் ஒன்றா சேருங்க அப்படின்னு சொன்னால் சேர்க்கணும் அப்படின்ற இடத்துல வந்து தடையாக நிற்பது ஜாதி என்பது தடையாக நிற்கிது. இப்போ ஜாதியை எதிர்த்து இல்லைடா, ஜாதின்னு ஒன்று இல்லைடா சனியங்களே அப்படின்னு சொல்லணும். யார் சொல்கிறது? நீ தானே ஜாதியை உருவாக்கி வச்ச. யார் ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியும்? நம்ம பெரியவர் சொன்னார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்டான்னு சொன்னார். நம்மளும் அதை கேட்டுக்கிட்டோம். ஆமாம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். ஆனால் அந்த அவங்க என்ன ஆளு, இவங்க என்ன ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? நம்முடைய விவகாரம் அதுதான் கோளாறு. ஔவையார் சொன்னார், சாதி இரண்டு வழியே வேறில்லை சாற்றுங்கால்னாரு. யாரையும் கேட்கல. நம்ம அவாடு பெரிய புத்தி இல்லாமல் சொல்லிட்டு போகிறாங்க. போனால் போயிட்டு போகிறாங்க. பாவம், அவங்க பிழப்புக்கு அவங்க பாடியிருக்காங்க. நம்ம உழப்புக்கு நம்ம காரியத்தை பார்க்கணும்லப்பா அப்படின்னு இருந்துட்டோம். ஆக அந்த ரெண்டு பேரும் ஏதோ சொல்லி பார்த்தாங்க. ஒரு மல்லல் பெருமான் சாதியிலே மதங்களிலே சாத்திர சந்திரிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணை நீர் அழிதல் அழகலவே அப்படின்னாரு. வள்ளல் பெருமான கதையை முடிச்சு விட்டுட்டாங்க. அது கதையை முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன செய்ய முடியும்? இத்தனை அதுவும் சில்லு சில்லாக கிடக்கிறோம். ஜாதியாக நம்ம உடஞ்சி சில்லு சில்லாக கிடக்கிறோம். ஒரு சாதிக்குள்ளேயே இப்போ நீங்கள் சொல்லலாம், தப்பாக எனக்கு தெரியல. நம்ம பாரதிதாசனை வந்து அவர் ஒரு பிரிவில் நெசவுகார பிரிவில் வந்தவர் அவர். ஆனால் அவரையே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்களாம் நெசவு என்ன சொல்கிறான், ஏன்னா அதுலேயே 2-3 பிரிவு இருக்குது. இது பெரிய பிரிவை விட சின்ன பிரிவு, கேவலமான பிரிவு, 2வது பிரிவு. அதனால் பாரதிதாசனுக்கும் ஆத்திரம் உண்டு, என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆக இந்த ஜாதியை எதிர்த்து போரிடுவது என்பது எளிதான காரியம் இல்லை. சொல்லி ஆகணும். யார் சொல்கிறது? ஜாதி இல்லைன்னு இவங்கெல்லாம் சொல்லி கேட்டோமா? கேட்கலை. ஆனால் இப்போ நமக்கு நெருக்கடி வந்துருச்சு. எல்லோரும் ஒன்றா சேரணும். ஒரு இலக்கியத்தில் சொல்லி ஆகணும். எப்படி சொல்லுவீங்க? யார் சொல்கிறது? வள்ளுவர் சொல்லியே நம்ம கேட்கலை, ஔவையார் சொல்லி கேட்கலை, இந்நேரம் சொல்லி முடிஞ்சிடுமா? சொல்ல போகிறது இப்போ பாரதி சொல்லலாம்னு நினைக்கிறான். சொல்லித்தான் ஆகணும்னு நினைக்கிறான் அவன். ஆனால் அவன் சொன்னால் என்ன பிரச்சனை? அவனே அந்த ஜாதிக்காரன். அவன் சொன்னால் யாரும் கேட்பாங்க, நீ தானடா சொன்னீங்க வெங்காயம் சொன்ன ஆளுங்க நீங்கள் தானே, அப்புறம் நீ இது தப்பு என்ன சொல்லி என்ன செய்கிறது அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? மாட்டிக்கிட்டார். அப்போ நான் என்ன செய்கிறாருன்னா, கவிதையில் மட்டும் ஒரு 14 கவிதைகள் எழுதுகிறார். அவன் இருக்கக்கூடியது வயசு 17 வயசு. 1904 1921 வரைக்கும் தான் அவன் எழுதுகிறான். அந்த எழுதுகிற அந்த காலத்திலேயே 17 வருஷத்தில் 14 கவிதையில் பாடுறான். ஒவ்வொன்றா சொல்லி சொல்கிறான். அது கூனி குறுகி ஆரம்பிக்கிறான். எப்படி கெஞ்சி பார்க்கறது, ஜாதி இல்லைன்னு சொல்கிறது எப்படி கெஞ்சி பார்க்கறது. தனியாக நின்றுக்கிட்டு சொல்கிறான், ஜாதி இல்லை, ஜாதி இந்த சொல்கிற ஜாதிகள் இல்லை எடி பாப்பா. இந்த பாடுறேன். அப்போ எப்படி இருப்போம்னு யோசிச்சுங்க. 25 வயசில் அவன் சொல்கிறான், ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினர் ஆயின் வேதியர் ஆயினும் ஒன்றே, அன்று வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றே. நம்ம எல்லாம் ஒன்று தாண்டாப்பா. டே ஐயா, நானும் சரி நீங்களும் சரி, நம்ம எல்லாம் ஒன்று தான் அப்படின்றாரு. ஜாதி மரங்கள்லாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா, நீ இருந்துக்க, ஜாதி வச்சுக்க, நானும் ஜாதி, நான் வேதியன் நீ வேறு. ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம எல்லாம் ஒன்று தான்ப்பா அப்படின்றாரு. இது எடுத்துக்கிடுமா? இதுதான் இப்போ முதல்ல சொல்லக்கூடிய அறம். அவர் இந்த ஜாதிய ஒழிப்புக்காக அவர் சொல்லக்கூடிய அறம்னா, முதல்ல ஜாதி மதங்களை பாரோம், அதுதான் அறம்.
அடுத்து என்ன செய்யார் பார்த்தார். 2 வருஷம் கடந்துச்சு. 1909. அப்போ 27 வயசு. கொஞ்சம் வேகம் வந்துருச்சு. ஏன்னா இவன் ஜாதி, இந்த ஒடுக்கப்பட்ட ஜாதிக்காரனை ஓடி வர்றான், அவரை நெருங்கி வர்றான். அதுவும் குறிப்பாக நாகலிங்கம்னு சொல்லி ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதிக்காரன், அவரை வீட்டு வரைக்கும் போகிறான். அவர் வீட்டுக்கே போய் அவர் வீட்டில் பூணூலே போட்டுக்கிறான். அவர் போட்டு விடுறார் அவனுக்கு. கனகலிங்கம், நாகலிங்கம் இல்லை, கனகலிங்கத்துக்கு பூணூலே போட்டு விடுறார். போட்டுட்டு நீ இவன் யாரா போட்டான் அவனுக்கு பூண்டா, பாரதி பாப்பா போட்டான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு பூணூலை போட்டுட்டு இவருடைய பூணூலை அத்து எரிஞ்சிட்டார். அவர் அத்து எரிஞ்சிட்டார்ன்றது எப்போ தெரியுது அப்படின்னு சொன்னால், ராஜாஜி அவர் வீட்டுக்கு போகிறாரு. போய் பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு, என்ன நீன்றார். என்னன்றார். அவர் சொல்கிறார், நான் அந்தனன் தான் அப்படின்றார். இவர் பூணூலை காணும் அப்படின்றார். அப்போ பூணூலுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு பூணூலை அத்து எரிஞ்சிட்டார். இது 2 எரிஞ்ச பிற்பாடும் யார் ஒத்து வரல இந்த கோரிக்கைக்கு அப்படின்ற, ஜாதிகள் இல்லைன்ற கோரிக்கைக்கு ஒத்து வரலைன்னா இந்த மேட்டுக்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒத்து வரலை. அதனால் என்ன செஞ்சான்னா, பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சே, ஏற்பாரை பணிகின்ற காலமும் போச்சே. என்ன ஏற்பார் அப்படின்னா, வெள்ளைக்காரன் வந்து வரி வச்சு நம்மகிட்ட வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அதான் ஏற்கிறது, பிச்சை ஏற்கிறது. வெள்ளைக்காரன் வரி வச்சு வாங்கிக்கிட்டு இருக்கா. நாம ஆட்கள் இவங்க என்ன செய்கிறாங்க, காணிக்கைன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஏற்பாரை பணிகின்ற காலம் போச்சு, நம்ம ஏய்ப்போரை பணிகின்ற காலம் போச்சுன்னா, ஏய்க்கிறாங்கடா 2 பேரும் அப்படின்னு. இப்போ என்ன செஞ்சிட்டாரு, அங்கே நின்றவர் இல்லை நாம் எல்லாம் ஒன்று தான், வேதியராயின் ஒன்று வேறு குலத்தவராயின் ஒன்றுன்னு தனிச்சு நின்றுக்கிட்டு இருந்தவர் இப்போ கீழே இறங்கி நாம் எல்லாம் ஒன்று தான்ப்பா, நம்மை ஏய்ப்போரை வைக்கின்ற காலம் போச்சு என்று நீயும் சரி நானும் சரி ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி இன்னும் கூட ஒரு பாட்டு சொல்லத்தான் வேணுது. இது 1922 வந்தது. ஏன் இந்த பாட்டை சொல்கிறேன்னா, இந்த பாட்டை என்ன செஞ்சிட்டாங்க, அவர் இறந்து போன 21 பாரதி இறந்துட்டார். அதனால் அவருக்கு எழுதி வச்சுருந்த பாடலை முழுமையாக வெளியிடாதபடிக்கு ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஒழிச்சது மட்டும் இல்லாமல் பாட்டில் அங்கங்கே சில வரிகளை எல்லாம் திருடிட்டாங்க, எடுத்துட்டாங்க. பாட்டை எடுத்துகிட்டு வெறும் புள்ளி புள்ளியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி எழுதின பாட்டில் விவரமான பாட்டு அது. அவன் சொல்கிறா, முன்னாளில் ஐயரெல்லாம் வேதம் ஓதுவார், 3 மழை பெய்யுமடா மாதம். முன்னாளில் அது போய் கற்பனையாக இருக்கிறது போகுது. முன்னாளில் ஐயரெல்லாம் வேதம் ஓதுவார், 3 மழை பெய்யுமடா மாதம். இந்நாளிலே பொய்மை பார்ப்பார், இவர் ஏது செய்தும் காசு வர பார்ப்பார். இது எவ்வளோ கடுமையாக இருக்கும்னா இருக்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நம்மளில் யாராவது நம்முடைய இனத்தை பற்றி இப்படி பேசுறதுக்கு துணிச்சல் இருக்கா? நாம் பிறந்த இனமும் நம்முடைய இனங்கள் இருக்குல்ல, நம்முடைய இனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்குன்னு நினச்சிங்களோ? இல்லை, நம்ம யோசித்து பார்க்கணும்ல, கேட்கணும்ல. என்னடா செஞ்சுருக்கீங்க நீங்களும் சுரண்டிருக்கீங்கடா, ஏழையில் ஒடுக்கிருக்கீங்கடான்னு சொல்லணும்ல. சொல்லலையில. இவன் சொல்கிறான், சொல்லுறது மட்டும் இல்லை, பேராசைக்காரனடா பார்ப்பான், ஆனால் பெரிய துறை எண்ணில் உடல் வேர்ப்பான். வெள்ளைக்காரன்னு சொல்லிட்டா போதும், அவனுக்கு உடம்பு வேர்ந்து போயிடும். அவனை பிள்ளைக்கு பூணூலாக மென்பான், நம்ம பிச்சு பணம் கூடன்னு தின்பான் அப்படின்றான். நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புடான். இந்த மாதிரி திட்டத்துக்கெல்லாம் அறம் பாடுற, இதெல்லாம் அறம், இலக்கிய அறம் இப்படி பாடுறான் அப்படின்னு சொன்னால், இது காலத்துக்கு ஏற்றாற் போல் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு பாட்டு எழுதி வச்சுருந்துருக்கிறான். அந்த பாட்டை அவங்க வெளியவே விடலை, ஒழிச்சிட்டாங்க. மற்ற பாட்டெலாம் புள்ளி வச்சு விட்டாங்க, இந்த பாட்டை வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி 1947 வரைக்கும் இது வெளியே வரலை. 1947 தான் இந்த பாட்டு யாரோ ஒரு புண்ணியமாக அமுத சுரப்பியில் வெளியிடுறார். அமுத சுரப்பியில் அது அவர்
விருப்பமாக பாடி போட்டுட்டாங்க, துணிஞ்சு தான் போட்டிருக்காங்க. இது அருமையான பாட்டு, பின்னியல பாட்டு. சில வரியை மட்டும் சொல்கிறேன். மனிதரில் 1000 ஜாதி என்ற வஞ்சக வார்த்தையை ஒப்புவதில்லை. இது சாசனம் வாய் பச்சா. மனிதரில் 1000 ஜாதி என்ற வஞ்சக வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதியே கிடையாதான்றா. அது மட்டும் இல்லை, ஒன்றுண்டு மானிட ஜாதி. மனித ஜாதி ஒன்று தான், ஒன்றுண்டு மானிட ஜாதி. பயின்று உண்மைகள் கண்டு இன்பங்கள் சேர்வார். சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்ட சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி. சொல்ல முடியுமாங்க? நம்ம அவரை என்ன பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பண்ணியிருந்தால் இந்த மாதிரி அவன் எழுதியிருக்கணும் நினைத்து பாருங்க. அவன் எத்தனை சிரமங்கள் பட்டிருந்தால் இப்படி எழுதிக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கை அவனை உலுக்கி புழிஞ்சிருச்சு. இனி வேண்டியதில்லை இந்த வாழ்க்கை. நம்ம நெருக்கடியில் தான் அவன் இறந்து போனான். தான் இனி வாழ்வதை விட இறந்து போவது மேல் என்று. ஏன்னா அந்த அளவுக்கு அவமானம் வாழ்க்கையில் அவனுடைய கடைசி காலத்தில் அவன் பற்றக்கூடிய அவமானங்கள் சொல்லி மாளாத அவமானம். அந்த அவமானத்தை தான் சொல்கிறான். சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்டை சோறுனும் பார்ப்புக்கு வேறொரு நீதி. சாத்திரம் சொல்லிடும் ஆயின் அது சாத்திரம் என்று சதி என்று கண்டோம்னா. இதுதாங்க அறம். இலக்கியம் அறம் என்பது காலத்துக்கு வரணும். எல்லாரும் பார்க்குற போது நீங்கள் ஒருவேளை வசதி பெற்ற ஜாதிக்காரர்கள், ஒருவேளை மேல் ஜாதிக்காரர்கள் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒடுக்கப்பட்ட இனங்கள், கீழே தள்ளிப்பட்ட அடுக்கப்பட்ட ஒரு இனங்கள் இருக்க, அது இதை பார்க்குற போது அவன் சாசுவதமான வரி நினைப்பான் இல்லையா? இந்த அறம்தான் சரியான அறம். காரணமாக இந்த அறத்தை தான் பெருசாக சொல்கிறான். ஏன்னா உலகம் பூரா இயங்கிக்கிட்டு இருக்கு. இயங்கி கொண்டிருக்க உலகத்தில் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸஸ் க்ரோன்றான். உற்பத்தி சாதனங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. உற்பத்தி சாதனம் வளர்றது மட்டும் இல்லை, நேற்று இருந்த கால நிலை இன்றைக்கு இல்லை. நேற்றுக்கு இருந்த அம்மி இன்றைக்கி வீட்டில் காணுமே. அம்மி இருந்துச்சே, நம்ம தாய்மாரை கேளுங்க. நேற்று இருந்த அம்மி எங்கே அம்மியா? அது கம்மிங்கன்றான். இல்லை, வேறு புது வந்துருச்சு. புதிய கருவிகள் வந்து ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸஸ் க்ரோ, ஓல்டு ரிலேஷன்ஸ் கொலாப்ஸ் அப்படின்னா பழைய உறவுகள் சரிந்து முறிகின்றன. அந்த பழைய உறவுகளெல்லாம் முறிய புதிய உறவுகள் வருவதற்கு எது இலக்கணமாக இருக்குமோ அதுதான் அறம். அந்த அறத்தை நோக்கித்தான் என்னுடைய சமூகம் விழிக்க வேண்டும், எழ வேண்டும் என்று பாரதி பாடினா, பாரதிதாசன் பாடினார், தந்தை பெரியார் பாடினார், சொன்னார். எல்லா மனிதர்களும் பெரிதாக கருதினாங்க. நான் ஏதோ ஒரு பகுதி மட்டும் சொல்வதாக கருத வேண்டாம். எதிர்காலத்தை நோக்கி நான் போகிறவர் மானிடம் ஒன்று என்று கூவு என்று சொல்லுகிற அந்த மானிடம் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலைமையை நோக்கிய இந்த யுகத்தில்தான் வாழ்க்கை வளம் பெறும். அதுதான் இலக்கியம் வழங்குகிற அறம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பேசிவிட்டாயா? இல்லை, யானை நல்லிசை நாவால் நூலறம் நவின்று நெஞ்சில் செந்நெறி விதைத்த சான்றீர். சொல் தேனாய் இனித்தது, பொருள் பேரொளியாய் விளங்கியது. இவ்வவை தங்கள் உரையால் இன்னும் சிறந்தது. அறம் உரைத்த தாங்கள் அருள்மொழிக்கே. மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கலை மற்றும் கீழ்த்திசை கல்லூரியின் சார்பாக ஐயா அவர்களுக்கு அகம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு இந்துவாக இருக்க வேண்டுமென்றால் பகவத்கீதை படிக்கிறார்கள், இஸ்லாமியவராக இருக்க வேண்டுமென்றால் குரான் படிக்கிறார்கள், கிறிஸ்தவராக இருக்க வேண்டுமென்றால் அவருடைய வேதம் படிக்கிறார்கள். ஆனால் மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் வள்ளுவம் படிங்கள் என்று தன்னுடைய உரையில் தமிழ் இலக்கியங்களில் காணக்கூடிய அறநெறி சிந்தனைகளை விதைத்து சேர்த்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைவாக நன்றி உரை நவிழ்வதற்காக எங்கள் பெருமைக்குரிய துணை முதல்வர் ரேவதி சுப்லட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரியின் மேனாள் செயலர் வழக்கறிஞர் மா சங்கரபாண்டியனார் ஐயா அவர்களின்
நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கத்தின் செயலர் ஐயா அவர்களுக்கு நன்றி. முன்னிலை வகித்து பெருமைப்படுத்தும் செந்தமிழ் கல்லூரியின் செயலாளர் வழக்கறிஞர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் மகிழ்வான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மிக சிறப்பான ஒரு உரையை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழறிஞர் பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் வருகை தந்து நம்முடைய வழக்கறிஞர் சங்கரபாண்டியனார் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாறு, அவரது சேவை, அறம் என்பதன் விளக்கம், இலக்கியத்தில் அறம் பெறும் இடம், அந்தந்த காலத்துக்கு ஏற்ற அறங்களை எப்படி கண்டுகொள்வது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாரதி எப்படியெல்லாம் சாதி மறுப்பு பற்றிய பாடல்களை கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம், இருட்டடிப்பு செய்யப்பட்ட பாடல்களில் இருந்தெல்லாம் கருத்துக்களை நமக்காக தயாரித்து வந்து இளைய சமூகம் பயன்படும்படியாக எடுத்துரைக்கின்ற தமிழறிஞர் ஐயா அவர்களுக்கு மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரியின் நிர்வாகத்தினர், பேராசிரியர்கள், மாணவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த கணத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயா. இன்ற நிகழ்வுக்கு வருகை தந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் யாதவர் கல்லூரியின் மேனாள் பேராசிரியர் ஈக்கியார் ஐயா அவர்கள், நம்முடைய மேனாள் பேராசிரியர் ஜெயமூர்த்தி ஐயா அவர்கள், புரட்சி கவிஞர் மன்றத்தின் நிறுவனர் வரதராஜன் ஐயா அவர்கள், வருகை தந்திருக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், அலுவலர்கள் அனைவருக்கும் செந்தமிழ் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நிறைவின் நிறைவாக நாட்டுப்பண் வாழிய செந்தமிழ். செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்.